பாருமா ஸ்வேதா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? அங்கிள், ஆன்ட்டி எங்க? நான் இங்க தான் நிக்க சொல்லிட்டு போனேன். அங்கிள், ஆதியும் நிம்மதியும் சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள், நீங்க வெளிய நின்னு கேட்டிங்கல்ல? ஆதியும் நிம்மதியும் என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போறாங்க. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? ஐயோ அங்கிள், உங்களுக்கு புரியலையா? நிம்மதி பிரெக்னன்ட்டாவே இல்ல. ஆனா அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கா. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம். என்ன ஃப்ராடுத்தனம்? என்ன ஃப்ராடுத்தனம்? அவ காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு இறங்கி இருக்கா. ஒரு கல்யாணத்துல பெரியவங்க எவ்வளவோ போய் சொல்றாங்க, அதெல்லாம் நம்பி ஒரு கல்யாணம் நடக்குது. ஆனா நிம்மதி ஆதி கூட சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். அங்கிள், நிம்மதி சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும். என்னது தெரியுமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆன்ட்டியை தான் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இவள ஸ்வேதா, நான் லவ் பண்ற பொண்ணோட சேர்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? ஆதி, எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து உன் பிரச்சனையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உங்க அம்மா கால் பண்ணி என்ன இங்க வர வச்சதே எனக்கு உன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். என்னது என்னது? எனக்கு ஓ கூட கல்யாணமா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உன்னை பிடிக்காம தான் வந்தேன். ஆனா உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை யாருக்குமே விட்டு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் நீங்க பண்ற டிராமாவை எல்லாருக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஹேய், டேய் டேய் ஆதி, டேய் விட்ரா. என்ன ஆனாலும் சரி, நிம்மதிதான் நம்ம வீட்டோட மருமக. அத யார் வந்தாலும் மாத்த முடியாது. என்ன வேணாலும் இவங்க பண்ணட்டும், பாத்துக்கலாம். ஆதி விடு. ஸ்வேதா, நீ வெளியே போ. அங்கிள், ஆதி ரூமை விட்டு வெளியே போமா. உங்ககிட்ட பேசி ஒன்னும் நடக்க போறதில்ல. நான் எல்லாத்தையும் ஆன்ட்டி கிட்டே பேசிக்கிறேன். ஆன்ட்டி, அப்பா, அவ எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்கப்பா. இவனை என்னப்பா பண்றது? டேய் டேய், நீ ஸ்வேதாவை பாத்துட்டு இருந்தனா நிம்மதியை கல்யாணம் பண்ண முடியாது. அவளை விட்டு தள்ளு. ஸ்வேதாவை நான் பாத்துக்கிறேன். உங்க வாழ்க்கையில அவ குறுக்க வராம இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நீ விட்டு தள்ளு. சரிப்பா. அப்பா, நடந்த இந்த டென்ஷன்ல நான் நிம்மதியை காலேஜ்க்கு விடவே மறந்துட்டேன். சரி, நான் போய் விட்டுட்டு வரேன்ப்பா. டேய் மகனே, என்ன சொன்ன? நிம்மதியை காலேஜ்க்கு விட மறந்துட்டியா? டேய், மணி 11டா. நிம்மதி நேரம் எக்ஸாம்க்கே போய் எழுதிட்டு இருப்பா. ஐயோ, மணி 11? ஆமாண்டா மவனே, மணி 11. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா நிம்மதி கையால உனக்கு பெரிய ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி பாரு. 11 மணி வரைக்குமா தூங்கிட்டேன்? ஐயோ, போனீங்க. இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கா? ஐயோ போச்சு. சரி, இப்ப என்ன பண்றது? எக்ஸாம் வேற இருக்கே, நடுவில் காலும் பண்ண முடியாது, போயும் பார்க்க முடியாது. செமஸ்டர் எக்ஸாம்ல மத்தியானமே முடிஞ்சிடும். ஐயோ, இன்னைக்கு ஸ்டேஷன்ல வேற முக்கியமான மீட்டிங் இருக்கே. நான் என்ன பண்றது? அன்பக்குடி இருக்கா, அவளுக்கு வேணா ஃபோன் பண்ணி நிம்மதி கிட்ட கொடுக்க சொல்லாமா? செமஸ்டர் வேற நடக்குது, கொடுப்பாங்களா? சரி பாப்போம். சத்தம் வரக்கூடாது, அமைதியா உட்கார்ந்து எழுதுங்க. பொறுக்கி பயலால எனக்கு மூடே சரியில்லை. ஏன் இப்படி பண்ணா? பஸ்ல வந்து உரசிக்கிட்டு நினைக்கவே எரிச்சலா இருக்கு. யார் இதை பேசுறது? நிம்மதி வாய்ஸ் மாதிரி இருக்கு. நிம்மதி மேம், ஏதாவது சொன்னீங்களா? அது ஒன்றும் இல்லை மேம், வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா நிம்மதி? மேம் அது வந்து இல்லை மேம், இன்னைக்கு பஸ்ல வந்தேனா அப்போ ஒருத்தனை உரசிக்கிட்டே இருந்தான். அவனை அரைஞ்சிட்டு பயங்கரமா திட்டி விட்டு வந்துட்டேன். அதான் மேம் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இதான் டென்ஷனா? விடுங்க நிம்மதி, அந்த இடத்துல நீங்க அமைதியா வந்திருந்தாதான் நீங்க டென்ஷன் ஆயிருக்கணும். அதான் ஓங்கி அரைஞ்சிட்டு 4 திட்டு விட்டுட்டு தானே வந்தீங்க. இந்த இடத்துல நீங்க கரெக்டா தான் செயல்பட்டிருக்கீங்க. ஆமா மேம், இருந்தாலும் அதை நினைக்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. அதை நினைச்சீங்கன்னா கடுப்பா தான் இருக்கும். ரிலாக்ஸ் ஆகுங்க. ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டு வரதுன்னா போயிட்டு வாங்க. தண்ணி குடிச்சிட்டு எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரி வீணா போன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு எக்ஸாம்ல விட்டுறாதீங்க. அரியர் வச்சுட்டா அப்புறம் கஷ்டம். ஆமா மேம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவனை பத்தி யோசிச்சு என்னோட லைஃபை நான் ஏன் ஸ்பாயில் பண்ணணும்? நான் எக்ஸாம் எழுதுறேன் மேம். வெரி குட், எழுதுங்க. ஓகே மேம். எக்ஸாம் டைம்ல யாரு கால் பண்றா தெரியலையே. சரி, அட்டென்ட் பண்ணி பாப்போம். ஹலோ, யாரு? நீங்க தான் வாய்ஸ் வச்சு யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களே. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாருன்னு. துருவன், நீங்களா? உங்களுக்கு எப்படி என்னோட ஃபோன் நம்பர் கிடைச்சது? பாரா, இப்பவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, துருவனே தான். என்ன கேட்டீங்க? எப்படி ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னு தானே கேட்டீங்க. நேத்து உங்க ஃபோன் ரிப்பேர்னு கடைக்கு வந்தீங்கல்ல, அப்பதான் உங்க போன்ல இருந்து என் போனுக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டேன். என் போன்ல இருந்து உங்க போனுக்கு கால் பண்ணீங்களா? ஆமாங்க, உங்க நம்பர் எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தெரியல, அதான் நானே உங்க போன்ல இருந்து என் போனுக்கு கால் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, நீங்க என்ன காப்பாத்துனீங்க.
அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். அந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேட்காம என் நம்பரை எடுத்திருக்கீங்க. எப்படிங்க நீங்க அதை பண்ணலாம்? என்னங்க, எனக்கு கண்ணு தெரியாத விஷயத்த வச்சு என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குறீங்களா? ஐயோ அப்படின்னா இல்லங்க. என்னங்க, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு உங்க நம்பர் எடுத்தேனா, நீங்க எந்த காரணமும் என்கிட்ட சொல்ல வேணாம். என்ன கேட்காம எதுக்காக என் நம்பரை நீங்க எடுத்தீங்க? இது ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியல? என்னங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க உங்க வீட்ல யாருமே இல்ல, உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஒரு எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் உங்க நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன். மத்தபடி எந்த தப்பான இன்டென்ஷன்லயும் நான் உங்க நம்பரை எடுக்கலங்க. ஏங்க, இத்தனை நாளா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்களா? திடீர்னு நடுவுல வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குறீங்களா? எனக்கு ஒரு குறை இருக்குன்றதையே நான் குறையாவே பார்க்க மாட்டேங்க. ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க கேவலமா பண்றதுனால தான் எனக்கு அது பெரிய குறையாவே தெரியுது. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட நம்பரை உங்க போன்ல இருந்து டெலீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க. என்ன நீங்க அன்னைக்கு ரோட்ல காப்பாத்தினதுக்கு நான் உங்களை கடவுள்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீங்க இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க. அதுக்காக நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்க மாட்டேங்க. அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தலனா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அதுக்கு எப்போதும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. சாரி. எனக்கு இனிமே ஃபோன் பண்ணாதீங்க. பை. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டாங்க? ஒருவேளை நம்ம ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமா? ஐயோ, அவங்க கண்ணு தெரியாத விஷயத்த நம்மளே குறையா பாக்குறோம்னு சொல்லிட்டாங்களே. ச்சே, தப்பு பண்ணிட்டே துருவா. அவங்க கிட்ட நல்லா பேசுறதா, அவங்கள நல்லா பாத்துக்கிறதா நினைச்சு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டியே. ஐயோ, என்ன நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி? இப்பவே அவங்கள நேர்ல பார்த்து சாரி கேட்கலாமா? அது கரெக்டா இருக்குமா? இல்ல, வேண்டாம். அதுக்கும் திட்டுவாங்க. இதுக்கப்புறம் அன்பு கொடிக்கிட்ட பேசவே கூடாது. கொஞ்சம் சிரிச்சு பேசினா உடனே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே. இனிமே துருவன் கிட்ட பேசவே கூடாது. மறுபடியும் கால் வருது. ஏன் இவரு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு? இவர ஏங்க, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நான் தான் சொல்றேன்ல எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க? அன்பு, என்னமாச்சு? ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? ஐயோ, ஆதி அண்ணா நீங்களா? இந்த எருமையா? இவனால தானே பஸ்ல எனக்கு பிரச்சனை வந்தது. இவன் எதுக்கு இப்ப மேம்க்கு கால் பண்ணிருக்கான்? அண்ணா சாரி அண்ணா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தேன். அவர் தான் கால் பண்றாரோன்னு நினைச்சு உங்ககிட்டயும் கத்திட்டேன். சாரி அண்ணா. ஐயோ, பரவாயில்லமா. ஏதாவது பிரச்சனையாமா? சொல்ல, நான் பாத்துக்கிறேன். யார் இது? யாரு உன்கிட்ட தப்பா ஏதாவது பேசினாங்களா? இல்லண்ணா, அது நானே பேசி முடிச்சிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, நீங்க திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க, என்னாச்சுண்ணா? ஓகேமா, ஏதாவது பிரச்சனைனா தயங்காம என்கிட்ட சொல்லு. நான் இதுக்கு கால் பண்ணேன்னா, காலையில நிம்மதியா எக்ஸாம்க்கு கூட்டிட்டு போயேன்னு இது சொல்லியிருந்தேன். ஆனா நல்லா தூங்கிட்டேன். அவ கிட்டத்தட்ட 25 வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்கா. போன் எப்படி சைலண்ட்ல போச்சுன்னு தான் தெரியல. அவ எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டாலாமா? அவ பக்கத்துல தான் இருக்காளா? ஆனா நிம்மதி எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கா. நான் என்ன பத்தி கேட்க தான் கால் பண்ணிச்சா? ஓகேமா, பக்கத்துல தான் இருக்காளா? பேச முடியுமா? ஐயோ அண்ணா, சாரிண்ணா, கால்லாம் பேச முடியாது. ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா மாட்டிக்குவோம். ஓகேமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவ சேஃபா அங்க வந்துட்டால, அதுவே போதும். அண்ணா, நிம்மதி காலேஜ்க்கு வந்துட்டா. ஆனா சேஃபா வந்தாளான்னு கேட்டா இல்லனா. இல்லையா? என்னமா சொல்ற? ஆமாண்ணா, அவ ரொம்ப டென்ஷனாகி புலம்பிட்டு இருந்தா. அப்பதான் என்னன்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்பதான் சொன்னா, பஸ் ஸ்டாப்ல நீங்க ரொம்ப நேரம் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. நீங்க வரலன்னு சொன்னோனே பஸ் ஏறி வந்திருக்கா. பஸ்ல ஒரு பையன் நிம்மதியை உரசிக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. அவ பயங்கரமா அவனை திட்டி அரைஞ்சிட்டும் வந்துட்டா. சூப்பர், நல்ல விஷயம் பண்ணிருக்கா. நல்ல விஷயம் தானா? ஆனா அந்த பையன் கண்டிப்பா நிம்மதியை சும்மா விட மாட்டான். நீங்க எதுக்கும் ஆஃப்டர்நூன் அவளை கூப்பிடுறதுக்கு வந்துருங்கண்ணா. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா எனக்கு ஆஃப்டர்நூன் முக்கியமான மீட்டிங் இருக்கு ஸ்டேஷன்ல தான். ஸ்டேஷனுக்கு கண்டிப்பா நான் போகணும். அன்பு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க நிம்மதி கூட அவளுக்கு துணையா மட்டும் இருங்க. நான் வந்து அவளை கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் அவ கூட இருக்க முடியுமா? அண்ணா கண்டிப்பா நிக்கிறேனா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க மீட்டிங்லாம் முடிச்சிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும் நிம்மதி கூடவே நான் நிக்கிறேன். இந்த பாதுகாப்பு பொட்டலத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. மவனே வாடா வா, அப்புறம் இருக்கு உனக்கு.